தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 16. அன்பார்ந்தவர்களே, ஆண்டோடு அன்பை சுவைத்து விட்டோமா? நம் தேவன் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல. நம் தேவன் நம்மை தண்டனைக்கு உட்படுத்துகின்ற கடவுள் அல்ல, மாறாக மன்னிக்கின்ற கடவுள், மறுவாழ்வை தருகின்ற கடவுள், இழந்து போன ஆசீரை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு புது வாழ்வை கொடுக்கின்ற கடவுள். அதற்காகத்தான் தன் உயிரையும் கொடுத்து நம்மை நேசிக்கின்றார். தன் இரத்தத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் கழுவி தூய்மையாக்குகின்றார். தன்னுடைய திறந்த இதயத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தந்தையின் அருகிலே அழைக்கின்றார். இந்த நிகரில்லாத கடவுளை, அன்பில் அளவிட முடியாத இரக்கத்தை நம் மீது ஒழுகின்ற கடவுளுடைய ஆசீரை இந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொள்வோமா? நம் பாவங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிப்பது இல்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை ஒதுக்கி விடுவதில்லை என்கின்ற திருப்பாடல் 103 வரிகளுக்கு ஏற்றார் போல, நம் பாவங்களை பொறுத்தல்ல, என்னுடைய இரக்கத்தின் மிகுதியினாலே ஆண்டோடைய அன்பை தேடி வருபவர்களாக இருப்போம். இந்த தவக்காலத்திலே கடவுளுடைய நிகரில்லாத அளவிட முடியாத அவருடைய அன்பை சுவைக்க முற்படுவோம். ஆம், நம் தேவன் இரக்கம் காட்டுவதிலே நிகரில்லாத கடவுளாக இருக்கின்றார். நாம் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும், எவ்வளவுதான் குற்றங்களுக்கு மேல் குற்றங்கள் நாம் செய்து கொண்டிருந்தாலும், ஆண்டவருக்கு முகத்திற்கு பதிலாக முதுகை காட்டுபவர்களாக, அவரை அவமானத்துக்கு உட்படுபவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மை மறப்பதில்லை. கடவுள் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம் அருகிலேயே இருக்கின்றார், நமக்காய் காத்து கொண்டிருக்கின்றார். எப்போது என் மகன், என் மகள் தன் நிலை உணர்ந்து என்னை திரும்பி பார்க்கின்ற பொழுது அவளை ஆற தழுவே அன்பு முத்தத்தால் நினைத்து அவரை அணைத்துக் கொள்வேன் என்று சொல்லி கடவுள் காத்து கொண்டிருக்கின்றார். இதுதான் கடவுளுடைய நிகரில்லாத தன்மை வெளிப்பாடாக இருக்கின்றது. அன்பு காட்டுவதில், அருள் வாழ்வை கொடுப்பதிலே, இழந்து போன ஆசீர் நமக்கு மீண்டும் பெற்றுக் கொடுப்பதிலே கடவுள் நிகரில்லாத கடவுளாக இருக்கின்றார். எனவேதான் எசாயா புத்தகம் 1:12 சொல்வார் அல்லவா, உன்னுடைய பாவங்கள் செந்தூரம் போல கரைபடிந்து கிடந்தாலும், நீக்க முடியாத அளவிற்கு அந்த கரையானது உன் இதயத்தை மண்டி கிடந்தாலும் அதை தூய பனி போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லி இருக்கின்றார். எதை கொண்டு வெண்மையாக்கப் போகின்றார்? தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை கொண்டு, தன்னுடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் தூய்மையாக்கி இறைவன் விரும்புகின்றார். இறை விருப்பத்தை ஏற்று இந்த தவக்காலத்திலே அவரை நோக்கி பார்ப்போமா? நமக்கு மறுவாழ்வு கொடுக்க, புது வாழ்வு கொடுக்க தன் இதயத்தை திறந்து இருகரத்தை விரித்து காத்துக் கொண்டிருக்கின்ற இயேசுவை அணுகி வருவோமா? ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து இறைவனுடைய ஆசீரை பெற்றுக் கொள்வோமா? இதோ நிகரில்லாத கடவுள் நம்முடைய தீச்செயல்களை எல்லாம் மிதித்து போடுபவராக இருக்கிறார். தன் காலுக்கு அடியிலே போட்டு மிதித்து சிலுவையிலே ஆணியடித்து அறைந்தவராக இருக்கின்றார். நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஆழ்கடலிலே தூக்கி எறிந்து விட்டார். தன் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார். அதை திரும்பி கூட பார்க்காத கடவுளாக இருக்கின்றார். அவரை தேடி வருவோம். நம் நிலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தேடி வருவோம். ஏனெனில் நம் தேவன் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல, இரக்கத்தோடு நம் நிலை ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். மன்னிப்பின் மாபரனாய் இருக்கின்றார். இந்த மன்னிக்கும் தெய்வம் செய்கின்ற செயல்பாடு என்ன? நம் குற்றங்களை மன்னிக்கின்றார், நம் நோய்களை குணமாக்குகின்றார், நம் உயிரை மீட்டெடுக்கின்றார். இறைவன் தருகின்ற அருள் வாழ்வை இதுதான். அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் தான் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற ஊதாரி மைந்தனுடைய ஓமை. பலவீனமான மனிதன், அந்த ஊதாரி மைந்தன், இளைய மகன், ஆசை, உணர்ச்சி, இந்த உலகத்தில் ஈர்ப்புகள் எல்லாம் அவனை அடிமைப்படுத்தியது. தன்னிலை இழந்தான், தந்தையை எதிர்த்தான், தந்தை விட்டு விலகி ஓடினான், உறவிலே இறந்தவனாக மாறினான். எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு தன்னிலை உணர ஆரம்பிக்கின்றான். தன்னிலை இழந்ததினாலே தந்தை விட்டு விலகிச் சென்றவன் தன்னிலை உணர்ந்ததினாலே தந்தை நோக்கி திரும்பி வர அவன் முடிவெடுக்கின்றான்.
அந்த நிலையிலே நின்று கொள்ளாமல் தந்தை நோக்கி வருவேன், என் தந்தையிடம் அன்றாடுவேன் என்று சொல்லி உறவினை புதுப்பிக்க, தந்தையின் அன்பை சுவைத்திட அவரை தேடி வருகின்ற பொழுது தந்தையின் அன்பு அங்கே நிகரில்லாத அன்பாக வெளிப்படுகின்றது. அவன் கடந்த கால வாழ்வையோ தன் நிலையை இழந்து வாழ்ந்த நிலையோ தந்தை நினைவு கூறவில்லை. தந்தைக்கு தேவையானதெல்லாம் என் மகன் என்னை தேடி வருவது. அரவணைத்தார், அன்பு முத்தம் கொடுத்தார், ஆடை அணிகலன்களை கொடுத்தார், இழந்து போன ஆசிரை கொடுத்தார், மகனுக்குரிய அந்தஸ்தை கொடுத்தார். மீண்டும் மகிழ்ச்சியில் உறவிலே வாழ அவனுக்கு துணை புரிந்தார். இந்த தவக்காலத்தில் இறைவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இத்தகைய ஒரு வருகையைத்தான். அந்த ஊதாரி மைந்தனை போல ஒருவேளை நாம் தன்னிலை இழந்து இந்த உடலால், இந்த உலகத்தால், இந்த உலகத்தின் செல்வங்களால், மனிதர்களால், இந்த உலகத்தினுடைய ஆசைகளால் நாம் நம்மை இழந்திருக்கலாம், நம் ஆன்மாவை இழந்திருக்கலாம், தந்தையோடு கடவுளோடு இருக்கின்ற உறவிலை பிளவை ஏற்படுத்தி இருக்கலாம். நாம் இந்த உலகத்திலே தாந்தோண்டித்தனமாய் வாழ்ந்து எல்லா அருளையும் இழந்தவர்களாக, பன்றியின் கூட்டத்திலே பன்றியை போல அவன் நின்றதை போல நாமும் மனித தன்மையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பவர் அல்ல. இப்போது உண்மையாகவே தன்னிலை உணர்ந்து மனம் வருந்து இயேசுவை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அப்பா என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது, என்னை மன்னியும் என்று சொல்லி உண்மையாகவே தாழ்வுற்ற இதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, இருகரம் விரித்தவர், இதயத்தை திறந்தவர் இதோ நம்மையும் அரவணைத்துக் கொள்ளுவார். எவ்வாறு ஊதாரி மைந்தன் இழந்து போன ஆசிரை முழுமையாக பெற்றுக் கொண்டானோ, அதை போல நாமும் இழந்து போன அருள் வாழ்வை, நிலை வாழ்வை, கிருபையின் நாட்களை, இறை ஆசிர் மிகுந்த நாட்களை நம் வாழ்விலே சேர்த்துக் கொடுப்பார். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் இவையெல்லாம் நம் வாழ்விலே நிறைவாய் தங்கிடச் செய்வார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ இந்த காலத்தில் மன்னிப்பதில் நிகழாத கடவுள் நம் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். நம் பாவங்களை ஆழ்கடலை தூக்கி எறிந்துவிட்டு அதை நினைவு கூறாத கடவுள் நமக்கு புது வாழ்வை தர தயாராக இருக்கின்றார். நம்மில் எத்துணை பேர் இந்த அருள் வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக இந்த அருள் வாழ்வின் வாய்க்காலாயிருக்கின்ற பாவ சங்கீதன தொட்டிலை அணுக இருக்கின்றோம். தன்னிலை உணர்ந்து ஆண்டவரிடம் அருகிலே வர இருக்கின்றோம். நாம் தவறிப்போன நிலைகளை ஏற்றுக்கொண்டு நம் தவறினை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து இழந்து போன ஆசிருக்காய் மனம் வருந்தி இறை அருளுக்காய் மன்றாட இருக்கின்றோம். இறைவன் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். மன்னிப்பை பெறவும் மறுவாழ்வை பெற்றுக் கொள்ளவும் நீங்களும் நானும் தயாரா? சிந்திப்போம், அருட்சாதனத்தை தேடுவோம், அருள் வாழ்வில் இணைந்திடுவோம். ஆண்டவர் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.